ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாளன்று சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகளிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பேருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயல் மீட்பு போக்கிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாத திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதையும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாற்றையும் நம்ப இயலாது மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைந்தவர் முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினவர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவரையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி
கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூல் விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழம்பியிருக்க கண்டார்கள். அங்கு இருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போதும் அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த கதையை எல்லாம் நிறையா தடவை கேட்டிருப்பீங்க. ஏமாவு ஊருக்கு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த கதை கேட்டிருக்கீங்களா? இந்த நற்செய்தியை பற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். ஆனால் நான் 10 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும். ஏன்னா அவ்வளோ கருத்து, அவ்வளோ பொருள் அடங்கியிருக்குது இதில். அவங்கள் குழம்பி போயிருந்தார்கள் அந்த 2 பேரும். ஒருத்தர் பேர் தான் சொல்லப்பட்டிருக்குது. யார் அந்த ஒருத்தர் பேர்? கிளியோப்பா. இவங்க 2 பேரும் குழம்பி போய் பயந்து போய் ஏமாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை சந்தித்தோன்னே அவங்களுக்கு தெளிவு வந்துடுது. ஃப்ரம் கன்ஃபியூஷன் டு கன்விக்ஷன், அதாவது குழப்பத்திலிருந்து தெளிவு அடைந்துட்டாங்க. அதான் நம்மளுக்கு நிறைய தகவல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது, படித்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய தகவல்கள். எப்படி? I got a lot of information from Google. கூகுள்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன். ஃப்ரம் கூகுள், ஃப்ரம் ஆல் தட் யூ ஸ்டடி. நான் படிக்கிறோம்ல, பட்டதாரி ஆகிறோம்ல, இதெல்லாம் நம்மளுக்கு தகவல் கொடுக்கும், நிறைய தகவல் கொடுக்கும். ஆனால் மனமாற்றம் இயேசுவால தான் கொடுக்க முடியும். Google and books will give you information. Only Jesus will give you transformation. நல்லா இருக்குல்ல ஆங்கிலத்தை கேட்கும் பொழுது? information to transformation, from confusion to conviction. அப்போ முதல் வாசகம், சற்று முன்பு நீண்ட வாசகம், இந்த நற்செய்தி போல. எல்லாரும் கேட்டீங்களா? புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? ஒரு வாக்கியம் போதும், அதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இயேசுக்கு முன்பு நம்மளுக்கு மீட்பு கொடுக்கிறது பொன்னும் வெள்ளியும் அல்ல. பொன்னுனாலையும் வெள்ளினாலையும் நாம் மீட்பை அடைய முடியாது. இயேசுவோட ரத்தத்தினால தான் மீட்பு அடைய முடியும். அதுதான் அந்த நீண்ட வாசகத்தில் அதான் குறிப்பு. இந்த ஹோல் டெக்ஸ்ட், not by gold and silver we are bought, we are saved, but by the blood of Jesus. அதான் அங்க பெதுரு, நடுங்கி போயிருந்த பெதுரு, இயேசுவை 3 தடவை மறுதலித்த பெதுரு இப்போ ரொம்ப திராணமாக, ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப தைரியமாக,
ரொம்ப உணர்வு பூர்வமாக இயேசுவை பற்றி பேசுகின்றார். அதுதான் இயேசுவோடைய சந்திப்பு. எப்போ இயேசு ஒருத்தரை முழுமையாக சந்திக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும். நம்மெல்லாம் இயேசுவை 3 தடவை மறுதளிக்கல, ஆனால் நம்முடைய பாவங்களால் அவளை பல தடவை மறுதளிச்சுக்கிட்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய உண்மையான சந்திப்பை இயேசுவை காண்பிட்டோம்னா மறுமலர்ச்சி அடைஞ்சு விடுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் will happen. அப்போ அவர் பயந்திருந்தவர் இப்போ தைரியமாக இயேசுவை போதிக்கின்றார். இயேசுவை மறுதளித்தவர் இப்போது ரொம்ப திராணமாக அவர் பேசுகின்றார் இயேசுவை பற்றி. 2வது வாசகத்தில் என்ன சொன்னது? 2வது வாசகம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுல. 2வது வாசகத்தில் பொன்னும் பொருளும். முதல் வாசகம் அவர் சொல்லுகின்றார், இயேசுவை மறுதளித்தவர் அவர் தைரியமாக இயேசுவை பற்றி எடுத்து பேசுகின்றார். இப்பொழுது நற்செய்திக்கு வருவோமா? அந்த 2 சீடர்களும் ஏமாவை தேடி போகின்றார்கள். எங்க இருந்தார்கள் முதல்ல? ஜெருசலம். ஜெருசலம் ஹேப்பனிங் பிளேஸ். வாட் ஹேப்பன் இன் ஜெருசலம்? என்ன நடந்துச்சு ஜெருசலத்தில்? இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். மீட்பின் சின்னம். ஹரப்பன், திம்பாட் yang berharapan, hope, நம்பிக்கை உள்ள இடம். அவங்க இயேசு இறந்தோன மனம் உடைஞ்சி மனம் தளர்ந்து ரொம்ப கவலையாக, ரொம்ப விவிலியத்தில் போட்டிருது, அவங்க வாடி போய் முகம், அவங்க ஏமாவத்தோடி போய் கொண்டிருக்கிறார்கள். எப்போ இயேசுவை சந்திச்சார்களோ என்ன நடக்குது? ஒரு யூட்டன் போடுறாங்க. யூட்டன் எடுத்துட்டு திருப்பி போறாங்க ஜெருசலேமுக்கு. அவர்களுக்கு அந்த இயேசுவை காணோன அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். Now sekarang dia boleh cam Yesus lah. Bila sudah cam இயேசுவை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோன்னே அவங்க மனதில் ஒரு உணர்வு வந்திருக்குது, இவர் தான் இயேசு. உடனே மீட்பு நமக்கு இருக்குது. வாவ், ஜீசஸ் இஸ் அலைவ். ஹல்லேலூயா. ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம்மளோட இருக்கின்றார். நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அப்போ ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் உயிர்த்த இயேசுவை வணங்குகின்றோம். நான் செத்த இயேசுவை வணங்கினா இங்கே வேஸ்ட் டைம். அப்போ அவங்க போகும் பொழுது அவங்க மனதில் ஒரு மாற்றம் இருக்குது. அந்த அப்பத்தை பிட்டும் போது அப்பதான் இயேசு அடையாளம் கொள்றார்கள். ஒவ்வொரு திருப்பலியிலையும் குருவானவர் பிரதிநிதியாக, இயேசுவின் பிரதிநிதியாக அந்த அப்பத்தை பிடுகின்றார். இயேசுவை அடையாளம் காண்கின்றோமா? எங்க ஃபாதர் எப்பொழுதுமே அந்த வெள்ளையாக தான் இருக்குது, அது அப்படி தான் இருக்குது ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருந்தால் அற்புதங்களும் புனித காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழும், நிச்சயமாக நடக்கும். அதுதான் ஆண்டவர். சில பேர் உடலில் இங்கே இருக்கின்றோம், ஆனால் நம்மளுடைய சிந்தனை கவனமெல்லாம் எங்கேயோ சிதறி கொண்டிருக்கிறது. அந்த 2 பேரும் கவலையோடு இருந்தார்கள், குழப்பத்தோடு இருந்தார்கள், தெளிவு இல்லாமல் இருந்தார்கள். எப்போ இயேசு அவங்களை அணுகி பேசி கொண்டிருந்தார் அவர்களோடு, அந்த விவிலியத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். இப்போ தான் அந்த விவிலியத்தை பற்றி இப்போ பேசுகின்றோம். இதுக்கு அப்புறம் அந்த அப்பத்தை பிடுகின்றோம். அந்த அப்பம், அந்த திருப்பலி அந்த நேரத்தில் நடந்துச்சு. இயேசு அந்த அப்பத்தை பிடுறாரு. அதுக்கு முன்பு விவிலியத்தை விளக்கம் சொல்றாரு. அப்போ இந்த விவிலியம் இப்போ இங்கே சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த விவிலியத்தை கேட்டு முடிந்துட்டு, இறை வார்த்தையை கேட்டு முடிந்துட்டு, அந்த உண்மையான உயிருள்ள வார்த்தையை கேட்டு முடிந்துட்டு அப்பத்தை பிடும் பொழுது அவங்க தெளிவுபடுகின்றார்கள், தெளிவு அடைகிறார்கள். அப்போ அன்பார்ந்தவர்களே, இங்கு அமர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் முழு கவனத்துடன், முழு நோக்கத்துடன், முழு சிந்தனையோடும் அவரிடம் இருக்க வேண்டும், அவரிடம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அப்படி இருக்கும் பொழுது, அவர் அந்த அப்பத்தை பிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் சாத்தியம், உண்மையாக இருக்கும், உண்மையாக நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எப்போ திறக்கப்பட்டது?
எப்போ அப்பத்தை பிடும் பொழுது, அதுக்கு முன்பு இறை வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க கேட்டுக்கொண்டிருந்தார்கள், செவி மடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னும் புரியல. அவர் அப்பத்தை பிடும் பொழுது தெளிவு வந்தது. அப்போ சில பேருக்கு நம்ம இடையிலேயே கூட பைபிளை படித்தோம்னா, படிக்காத இருந்தாலும் பரவாயில்ல, சில பேருக்கு படிக்க தெரியாது, அதுலேயும் குழப்பத்தில் தான் இருப்போம். ஆனால் எப்போ அப்பத்தை பிடுகிறாரோ அவருக்கு தெளிவு கொடுக்கிறார் அந்த மக்களுக்கு, அந்த இருவருக்கும். அப்போ அது கண்கள் திறக்க மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை இருக்குது இறுதியாக. அவங்க என்ன சொல்றாங்க? வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? இப்போ நான் உங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கின்றேன். 3 வாசகம் படித்தோம். உங்களோட உள்ளத்தில் எரிஞ்சிச்சிங்களா? என்னத்த எரியுது ஃபாதர், இவ்வளோ நீட்டமாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் வேறையோ போய்கிட்டு இருந்துச்சு. அதான் பிரச்சனை, நம்மளுக்கு அதான் பிரச்சனை. ஒவ்வொரு தடவையும் இறை வார்த்தை, உயிருள்ள வார்த்தையை படிக்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் எரிய வேண்டும், என்னுடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பாருங்க, when you listen with your mind, nothing will happen. But when we should not hear and listen with our brain, our mind. அது மனசுல சிந்தனையில தான் இருக்கும். ஆனால் எப்போ மனதில் உள் வாங்குறோமோ அது பற்றி எரிய வேண்டும். Our faith is not of the head, but our faith is of the heart. அப்போ இதயத்தில் நம்ம உள் வாங்கணும் என்றால் அந்த இதயம் பற்றி எரிய முடியும், அதிலிருந்து மாற்றங்கள் வரும். அன்பார்ந்தவர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நிறைய ஏன் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க? வலியினால. என்ன வலி? இயேசு இறந்துட்டாரே, அவரை நம்பியிருந்தோமே, அவர் போயிட்டாரே, இன்னுமே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு வலியோடு நடந்து கொண்டு போயிருந்தார்கள். குழப்பத்தோடு, மன கஷ்டத்தோடு, மகிழ்ச்சி இல்லாமல். எப்போ இயேசு அந்த அப்பத்தை பிடும் பொழுது இவர் யார் என்று உணர்ந்த பின்பு அவங்க வாழ்க்கையில் மறுமலர்ச்சி நடந்தது. அதுக்காக நாமும் நிறைய முயற்சிகள் செய்வோம். நிச்சயமாக இந்த இதயம் அப்படியே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஜாலி, வெரி ஹாப்பி. இந்த வாசகத்தை போடுங்கய்யா, முதல் வாசகத்தை போடுவோம், கொஞ்சம் படிப்போமே. சரி, எசையா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிப்போம். அவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள். நீங்களும் நானும் மன உறுதி கொண்டவர்களா இருக்கணும். ஆமேன். அடுத்தது, உம்மீது நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிறோமா இல்லையா? அப்படிதான் இருக்கணும். தொடர்ந்து இருங்க. சோர்ந்து போனா பரவாயில்ல, திருப்பி வந்துருங்க, டக்குன்னு எந்திரிச்சிருங்க, திருப்பி வந்துருங்க அவரிடம். அடுத்த வாசகத்தை படிப்போம். திருப்பாடுகள் 32 8ஆம் அதிகாரம் வசனம் படிங்க. நான் அவங்கள் இயேசுவை சந்தித்த போது இதுதான் நடந்துச்சு. இயேசு என்ன செய்தாரு? நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். அவருக்கு அறிவு புகட்டினார். நீர் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். He will show you the path. அவங்க இவங்கள்ட்டலாம் போய் கேட்காதீங்க, அவரிடம் கேளுங்கள். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, அவரிடம் கேளுங்கள், அவரிடம் கேளுங்கள். சரிங்களா? எவ்வளோ படிக்கிறோம் இறை வார்த்தையை? பாதி நேரம் நம்ம எதுலேயும் நேரத்தை போய் வீணாக்கிடுறோம். அடுத்தது படிப்போம். கடைசியாக இறுதி வசனம் 2 தான் இருக்குது. நான் 3 கொடுத்தனே. பரவாயில்ல, தம்பி எங்கள் தலை சொல்கிறார், பரவாயில்ல, பாவம், பரவாயில்ல ஐயா, பரவாயில்ல. இது 2 இருந்தாலும் போதும். ஏன்னா இது என்ன அடிப்படைனா, இயேசுவோட நம்ம நடப்போமே, இயேசுவோட கை கோர்ப்போமே. எப்படி ஃபாதர் இயேசுவை காணுமா? இங்கே அவர் எப்படி கை கோர்க்கிறது? இங்கே இருக்கிறாரு, அங்கே இல்லை, இங்கே இருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ ஷபாஸ், எவ்வளோ பெருசு.
இங்கே இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளுக்கு உணர்த்துவார், நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார், நம்மளுக்கு வழி வகுத்துவார், அந்த ஒளியை கொடுப்பார். இந்த இதயம் இன்னும் காந்தமாக பற்றி எறிகிறதுக்காக நம்ம மன்றாடுவோம். பற்றி எறிகிறதுனா நெற்பால பற்றி எறிகிறதுல ஆண்டவரோட அன்பால பற்றி எறியும் பொழுது நிச்சயமாக நாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் இது சாத்தியங்க, இது உண்மைங்க. குழப்பவாதியாக இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். Be in full clarity. We as Catholics, as Christians, we cannot live in confusion. We must live in great utter clarity. அதான், அதுக்காக தான் நம்ம வாழுவோம். சில வலி வரும், பயம் வரும், அச்சம் வரும், குழப்பங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் தற்காலிகமாக இருக்கணும். நிரந்தரம். ஒரு நாள் முழுதும் நான் குழப்பவாதியாக இருந்தேன்னா எப்படி, என்னமோ தெரியல. காலையில் 9 மணிக்கு கேட்டேன், ராத்திரி 10 மணிக்கு கேட்டேன், என்னமோ தெரியல. எப்படிங்க ஒரு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே இருக்கிறீங்க? இருக்கக்கூடாது. அடுத்த நிமிடமே மாறணும், டக்கு டக்குன்னு மாறிக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கை. ரொம்ப உற்சாகத்துடன், விழிப்போடையும், ஆற்றலோடையும், மகிழ்ச்சியோடையும், சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். என்னத்த ஆமேன் ஆமேன் சொல்றீங்க ஃபாதர்? ஆமேன் சொல்ல பத்தாது. ஆமேன், ஹல்லேலூயா சொல்லுவோம் ஒரு தடவை. ஹல்லேலூயா சத்தமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது இந்த மண்டமே அது அதறணும். இந்த மண்டை அதரும் போது நீங்களும் அதறி கொண்டு இருக்கணும். உளுந்துராதீங்க, அப்படி கங்குன்னு நில்லுங்க. சரிங்களா? வெரி குட். காட் பிளஸ் யூ. லவ் யூ.